பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கொலோசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுத்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள தேவன் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் காலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய காலங்கள், நாட்களை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வீணடித்து கொண்டிருக்கிறோம். காலம் பொன் போன்றது என்று பழமொழி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலங்களையும் நாட்களையும் நாம் பிரயோஜனமாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிறார். நெகேமியாவை பார்த்தீங்கன்னா, வேத புத்தகத்தில் அவரை குறித்து வாசிக்கும்போது, அவர் இடிந்து போன எருசலேமின் மதில்களை கட்டுவதற்காக மிகவும் தேவ சமூகத்திலே பிரயாசப்பட்டார், முயற்சி செய்தார். அதற்கு முதலாவதாக அவர் செய்த காரியம், தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, எனக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணும், ராஜாவுக்கு முன்பாக இரக்கம் கிடைக்க பண்ணும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஜெபித்தார். ஜெபித்த பொழுது ஆண்டவர் அந்த ராஜாவுடைய உள்ளத்தில் பேசி இந்த நெகேமியாவுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணினார். இந்த காலை நேரத்தில் இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நாட்களை ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஜெபத்தோடு ஆரம்பிக்க வேண்டும். அனுதினமும் ஜெபத்தை நாம் விட்டுவிடாமல் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்தோடு கூட நாட்களை ஆரம்பிக்க வேண்டும். ஒரு நாள் கூட நாம் ஜெபிக்காமல் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. இந்த இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை விட்டுவிடாமல் நாம் தேவ சமூகத்திலே ஜெபித்து அந்த நாளுக்குரிய காரியத்தை தேவன் நமக்கு கைக்கூடி வர பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து நாம் ஜெபிப்போமானால் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தையும் அந்த நாளுக்குரிய கிருபையும் அந்த நாளுக்குரிய பாதுகாப்பையும் தேவன் நமக்கு கொடுப்பாராக. இரண்டாவதாக, அவர் தான் செய்யப்போகும் வேலையின் தன்மையை அறியும்படி ராத்திரி முழுதும் நகர சோதனை செய்தார். அந்த தன்னுடைய செய்யக்கூடிய அந்த வேலைக்காக அந்த நகரத்தில் ராத்திரி முழுவதும் சுற்றித் திரிந்து அவர் அதற்கான அந்த காரியத்தை செய்வதற்கு திட்டமிட்டார். ரெண்டாவது பாருங்கள், முதலாவது அவர் ஜெபித்தார், அந்த நெகேமியா ஜெபித்தார். ரெண்டாவது அவர் திட்டமிட்டார். அல்லேலூயா. இந்த இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன பண்ண வேண்டும் என்பதை நாம் திட்டமிட வேண்டும். திட்டமிட்டு நாம் செய்ய வேண்டும். ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது அந்த காரியத்துக்காக நாம் திட்டமிட வேண்டும். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் பார்த்திங்கன்னா திட்டமிடுதல் இல்லை. அந்த காரியத்தை அவங்க அப்படியே செய்து விடுவார்கள். அதனால் பெரும்பான்மையான நேரத்தில் தோல்வி